ஒரு 2 மிக சிறப்பான வீடியோ வந்து சமூக வலைதளத்தில பார்க்க நேர்ந்தது. அந்த 2 வீடியோவும் தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய அரசியலை ஒரு 3 நிமிடங்களுக்குள்ள நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வீடியோவா இருக்கு. அத ஏன் இன்றைக்கு குறிப்பாக பேசுறோம் அப்படின்றத பற்றியும், எத்தனை முறை பார்த்தாலுமே அது தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய அரசியல் புள்ளியில் வந்து எங்க இணையுது அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். ஏன் குறிப்பாக இந்த நாளில், அதாவது ஆகஸ்ட் 7ஆம் தேதி இதை பற்றி பேசணும் அப்படின்றதையும் நான் வீடியோவினுடைய இறுதியில சொல்றேன். என்ன அந்த 2 சம்பவங்கள்? யார் அந்த 2 நபர்கள்? அந்த நபர்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய இந்த அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த வீடியோவை யார் வெளியிட்டாங்க? சமூக வலைதளத்தில் அப்படி பரபரப்பா பேசக்கூடிய அளவிற்கு அந்த 2 வீடியோக்கள்ல என்ன இருக்கு? அதெல்லாம் தாண்டி நம்ம இவ்வளவு மகிழ்ச்சியா பேசுற அளவுக்கு அந்த வீடியோல என்ன இருக்கு? அப்படின்றத தான் நம்முடைய சேனல்ல இன்னைக்கு பார்க்க இருக்கோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். என்ன 2 வீடியோ? ஆரம்பத்துலேருந்து இதையே சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க எல்லாருமே அத பார்த்திருக்கலாம். சில பேர் பார்க்காம இருக்கலாம். முதல் நான் சொல்லக்கூடிய வீடியோ வந்து அது வந்து ஒரு 1 மாதங்கள் இருக்கும். இப்ப 2வதா நம்ம பார்த்த வீடியோ வந்து சமீபத்தில் ஒரு 2 நாள், 3 நாள் அந்த இடைவெளியில தான் நம்ம பார்த்தோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரினர் ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இந்தியாவை டிராவல் பண்ணக்கூடிய ஒரு விளாகர் மாரி அந்தந்த இடங்களுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய உணவு முறைகள், அங்க இருக்கக்கூடிய அ புதியதாக இருக்கக்கூடிய இடங்கள், அந்த மாநிலத்தினுடைய இல்ல அந்த இடத்தினுடைய சிறப்பு, இது எல்லாமே வீடியோவா கவர் பண்ணிட்டே வராரு. அப்ப ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, மெரினா பீச்சுக்கு போறாரு. மெரினா பீச்சுக்கு போறப்ப ஒரு பேல்பூரி கடை. அது ஒரு தள்ளுவண்டி கடை கூட இல்ல. சும்மா ஒரு பெஞ்ச போட்டு, ஒரு சேர் போட்டு, ஒரு பொண்ணு, ஒரு காலேஜ் படிக்கிற வயசுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு பேல்பூரி வித்துட்டு இருக்காங்க. இவர் போயிட்டு அந்த பொண்ணுட்ட ஃபர்ஸ்ட்டு கேட்குறாரு, "இது என்ன பேல்பூரி?" அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. "என்ன செய்வீங்க எல்லாம்?" அப்படின்லாம் சும்மா விசாரிக்கிறாரு. "நான் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுவேன்" அப்படின்னு அந்த பொண்ணு எல்லாமே அவருக்கு ஆங்கிலத்தில எக்ஸ்ப்ளைன் பண்ணுது. டொமேட்டோ போடுவேன், இத போடுவேன், அத போடுவேன்லாம் சொல்லுது. அப்ப அந்த பொண்ணோட அம்மா அந்த அ பெஞ்சுக்கு அந்த பக்கம் நிக்கிறாங்க. இவர் கேட்குறாரு, "இவங்க யாரு அம்மா?" அப்படின்னோனே, "ஓ! அம்மா பொண்ணா?" அப்படின்லாம் சொல்றாங்க. சொல்லி முடிச்ச பிறகு அவர் வாங்கி நான் அத டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவர் எல்லாமே ஆங்கிலத்தில தான் கேட்குறாரு. அந்த பொண்ணும் எல்லாத்துக்குமே ஆங்கிலத்தில தான் பதில் சொல்லுது. சொல்லி முடிச்ச பிறகு இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு ரூ. 500 நோட்ட குடுத்து, "ஆ வச்சுக்கோ" அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு "இல்ல, இல்ல" அப்படின்னு ஹெசிடேட் பண்ணுது. "இல்ல, இல்ல நீ வச்சுக்கோ" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ரூ. 500 குடுக்கறதுக்கு முன்னாடி, படிச்சுட்டு இருக்கீங்களான்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு, "ஆமா, நான் காலேஜ் படிக்கிறேன்" அப்படின்னு சொல்லுது. "என்ன படிக்கிறீங்கன்னு?" கேட்டப்போ, "பிகாம் ஜெனரல் படிச்சுட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லுது. அவருக்கு உடனே ஒரே வியப்பு. "நீ ஒரு படிக்கிற பொண்ணு, இந்த மாரி ஒரு பேல்பூரி கடையில நைட்டு ஒரு 8, 9 மணிக்கு பேல்பூரி வித்துட்ருக்கீங்க. பகல்ல காலேஜ் போயிட்டு, நைட்டு வந்து அவங்க அம்மா கூட அந்த கடையில அந்த பொண்ணு இருக்குன்றது" இந்த வெளிநாட்டுக்காருக்கு ஒரு வியப்ப குடுக்குது. இப்ப நமக்கு என்ன ரொம்ப பூரிப்பா இருக்குன்னா, அந்த வெளிநாட்டுக்காரர் காலையிலருந்து கல்லூரிக்கு போயிட்டு, இரவுல அவங்க அம்மாவுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய இந்த பொண்ண, அந்த உழைப்ப மதிக்கணும்னு சொல்லிட்டு பணம் அதிகமா குடுத்தது ஒண்ணு. இன்னொன்னு, அந்த அம்மா வந்து பகல் ஃபுல்லா வேல பார்த்தாலும், பேல்பூரி கடையே வச்சிருந்தாலும், தள்ளுவண்டி கடையே வச்சிருந்தாலும், என் பிள்ளையோட படிப்ப நான் நிறுத்திட மாட்டேன் அப்படின்ற உறுதியான ஒரு செய்தியை அந்த சம்பவம் நமக்கு காட்டுச்சு. அப்படியே வந்தீங்கன்னா, இன்னொரு செய்தி இந்த 2, 3 நாட்களுக்கு முன்னாடி, அதே ஃபாரினர், அவர் பேரு வந்து கிறிஸ் லூயிஸ் அப்படின்னு நெனைக்கிறேன். அவருடைய யூடியூப் சேனல்லயுமே இதெல்லாம் அவர் பதிவேற்றம் பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, இதே மாரி ஒரு தள்ளுவண்டி கடை. அந்த தள்ளுவண்டி கடையில போயிட்டு, "இங்க பாருங்க கூகுள்ல நான் உங்களோட கடைய பார்த்தேன். இது நீங்க தானே? இது உங்க கடை தானே?" அப்படின்னு கேட்டு தள்ளுவண்டி கடையில சாப்பிடுறாரு. சில்லி சிக்கன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டுட்ட பிறகு அந்த பையன்கிட்ட, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாரு. "இந்த கடை மட்டும் தான் வச்சிருக்கீங்களான்னு?" கேட்கிறப்போ, "நான் வந்து பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கேன்" அப்படின்றாரு. ஒரு ஆய்வு மாணவர் அவரு. "ஓ! என்ன சப்ஜெக்ட்ல?" அப்படின்னு கேட்டோம்னா, "பயோடெக்னாலஜி" அப்படின்னு. நான் படித்ததுமே பயோடெக்னாலஜி தான். இப்போ ஒரு உயிரி தொழில்நுட்பவியல்ல முனைவர் பட்ட ஆய்வுக்காக ஒரு ஆய்வு மாணவர் சிக்கன் கடை, சில்லி சிக்கன் கடை வந்து தள்ளுவண்டியில வச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது தான் ரொம்ப நெகிழ்ச்சியானது. இந்த வெளிநாட்டுக்காரர் கேட்குறாரு, இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கப்ப ரேண்டமா அந்த கடை வச்சிருக்க அந்த பையன் சொல்றாரு, "நீங்க கூகுள்ல என்னோட பேர தேடி பாருங்க" அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த வெளிநாட்டுக்காரர் கேட்குறாரு, "ஓ! நான் கூகுள் பண்ணி பார்த்தா உங்க கடை தெரியுமா? உங்க கடை பேர் வருமான்னு?" கேட்குறாரு. அதுக்கு உடனே அந்த கடை வச்சிருக்க அந்த பையன் சொல்றாரு, "கடை பேர் வராது. என்னோட ரிசர்ச் ஆர்டிகிள்ஸ் வரும்" அப்படின்னு சொல்றாரு. அவருடைய ஆய்வு கட்டுரைகள் கூகுள்ல இருக்கும்.
கூகுள் குரோமில் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அவரோட பேரையும் சொல்கிறாரு. தருள் ராயன், எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியோடைய ஆய்வு மாணவராக நான் இருக்கேன் அப்படின்றாரு. இது வந்து நம்ம சரின்ட்டு நானும் திரும்ப போயிட்டு கூகுளில் தேடுறோம். நமக்கு அந்த பேர் வந்து அவங்க ஸ்பெல் தவறாக பண்ணியிருந்ததுனால நம்ம அந்த ஆய்வு கட்டுரைகளை நம்மளால் எடுக்க முடியல. திரும்ப நண்பர் ஒருத்தர் கூட கேட்டு அவருடைய முயற்சியில் தான் இந்த மாதிரி எனக்கு வேணும், உங்ககிட்ட தான் நான் அந்த வீடியோவை பார்த்தேன்னு நான் கேட்டதனுடைய விளைவாக அவர் போயிட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேடி அந்த பையனுடைய இன்ஸ்டா பேஜை கண்டுபிடிச்சி அவர்கிட்டயே கேட்டு அவருடைய பெயரெல்லாம் வாங்கி போயிட்டு நம்ம குரோமில் அதே மாதிரி கூகுளில் தேடி பார்த்தோம்னா அந்த ஆய்வு மாணவருடைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் கூகுள் குரோமில் இருக்குது. அது கொடுத்த அந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய சூழல் என்பது, தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது, குறிப்பாக கல்வி சார்ந்த அரசியல் என்பது, நான் தள்ளுவண்டி கடை கூட வச்சுருப்பேன், பேல்பூரி கடை வச்சுருப்பேன், பெட்டி கடை வச்சுருப்பேன், டெய்லராக இருப்பேன், கூலி வேலை பார்ப்பேன், டீ கடை வச்சுருப்பேன், இல்லை என்னனாலும் நான் செய்வேன். அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய வேலையாக நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ, ஒரு தினக்கூலியாக நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லா வேலையும் கூட நான் பார்ப்பேன். ஆனால் படிப்பை மட்டும் நான் விட்டுற மாட்டேன் அப்படின்ற ஒரு துணிச்சலை கொடுக்கக்கூடியதாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் இருக்குது. ஏன் நீங்கள் ஒரு 2 தனிநபர்களுடைய ஒரு கல்வியை, ஒரு 2 தனிநபர்களுடைய வருமானத்தை, ஒரு 2 தனிநபர்களுடைய வாழ்க்கையை தமிழ்நாட்டு அரசியலோடு ஒப்பிட்டு பார்க்குறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. யோசிச்சு பாருங்க, வேறு ஒரு மாநிலத்தில், அதான் அந்த வெளிநாட்டுக்காரே பேசுகிறாரு. எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. ஒரு சலூன் கடைக்கு போகிறேன், அந்த சலூன் கடைக்காரு ஆங்கிலத்தில் சரளமாக பேசுகிறாரு. பேசிட்டு என்ன சொல்கிறாருன்னா, என்னோட படிப்பு கெட்டுருச்சுங்க வறுமையினால், இப்போ என் பையனை வந்து நான் படிக்க வச்சுட்டு இருக்கேன், அவனை பெரிய ஆளாக்குவேன் அப்படின்னு சலூன் கடைக்காரர் சொல்கிறாரு. அப்போ இந்த தமிழ்நாட்டினுடைய பெற்றோர்களுக்கு இந்த மனநிலை வருதில்லை, என்ன நடந்தாலும் என் பிள்ளையை படிக்க வச்சுருவேன்னு. அது வந்து சாதாரணமானது கிடையாது. அது ஒரு வட இந்தியாவில் போயிட்டு நான் ரொம்ப ஏழை, நான் ரொம்ப சாதாரணமானவங்க, நான் ரொம்ப சாமானிய ஒரு குடும்பம், நான் என் பிள்ளையை படிக்க தான் வச்சு ஆகணுன்ற கான்செப்டே அங்கே இன்னும் வளரலை. கஷ்டமாக உடனே பிள்ளையுடைய படிப்பை நிறுத்தணுன்ற கான்செப்ட் தான் வளர்ந்துருக்கு. அதுவும் பெண் பிள்ளைகள் சொல்ல வேண்டாம். முதலில் வீட்டினுடைய வறுமையில் பாதிக்கப்படக்கூடியது அந்த பெண் குழந்தையாக தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுக்கு இந்த தைரியத்தை எது கொடுத்ததுன்னா திராவிடர் இயக்கம் தான் கொடுத்தது. இன்னைக்கு நிறைய பேர் பேசுகிறாங்களே, திராவிடம் என்ன செஞ்சது என்ன செஞ்சதுன்னு. நீ ஸ்கூலுக்கு மட்டும் வா, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்ற துணிச்சலை, தைரியத்தை இந்த திராவிடர் இயக்கம் தான் கொடுக்குது. அப்போ ஏன் ஆகஸ்ட் 7ஆம் தேதி இதை பற்றி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஆகஸ்ட் 7 2 நினைவுகளை நமக்கு கொடுக்குது. ஒன்று முத்தமிழறிஞர் கலைஞருடைய நினைவு நாள், இன்னொன்று மண்டல் கமிஷனுடைய பரிந்துரை ஏற்கப்பட்டது. அப்போ இந்த 2 நாளையும் இப்போ மண்டல் கமிஷனுக்கும் கலைஞருக்கும் என்ன தொடர்பு அப்படின்றப்பையோ, இல்லை மண்டல் கமிஷனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்குறப்போ, இன்றைக்கி நம்ம பிள்ளைங்கள்லாம் படித்து வராங்கல்ல, அவங்க படித்து வர்றதுக்கான அடிப்படை இடஒதுக்கீடு தான். ஒரு காலகட்டத்தில் அன்னைக்கும் ஏங்க படிக்கலைன்னு கேட்டப்போ எங்கள் அப்பாட்ட பணம் இல்லைங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கும் நம்மக்கிட்ட பணம் இல்லையே, ஆனால் அன்னைக்கு பணம் இல்லைன்னு படிக்க முடியாமல் இருந்த நமக்கு இன்னைக்கு பணமே இல்லைனாலும் படிக்கலான்னா காரணம் என்ன? அன்னைக்கு தடையாக இருந்தது பணம் அல்ல, ஜாதி. அன்னைக்கு தடையாக இருந்தது ஜாதி மட்டுமல்ல, வர்ணமும் சேர்ந்து. நீலாம் படிக்கக்கூடாது ஜாதி, நீங்களாம் உள்ளே வரக்கூடாது ஜாதி, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்கள்லாம் இப்படி தான் இருக்கணும், வெளிப்படையாக சொல்லணும்னா பார்ப்பனர் அல்லாதவர்கள், நான் பிராமின்ஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது சூழலை உடச்சி எங்களுக்கு என்ன இடமோ நீ அதை கொடு, உங்ககிட்ட நாங்கள் அதிகமாகலாம் கேட்கல, 100க்கு 97 பேர் இருக்க மக்களுடைய வேலையை, படிப்பை, கல்வி வாய்ப்பை நீ பிடுங்கிக்கிட்டனா எங்கள் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தின் விளைவாக 1916 தொடங்கி ஒரு 100 வருஷ போராட்டத்தின் விளைவாக அந்த இடஒதுக்கீடை மையப்படுத்தி, நீ நல்ல மார்க் எடுக்கிறியா 12வது வகுப்பில், இடஒதுக்கீட்டின் முறையின் மூலமாக உனக்கு கல்லூரியில் இடம் கிடைக்கும், மினிமல் ஃபீஸில் கிடைக்கும், அரசு கல்லூரியிலே நீ படிக்கலாம். அப்போ படிப்புக்கும் வறுமைக்கும் தொடர்பே கிடையாது. உன்னுடைய அறிவை, உன்னுடைய திறமையை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குன்னு ஒரு அரசு சொல்லி கூட்டிட்டு வருது. அப்போதான் என்ன ஆகுதுன்னா, மண்டல் கமிஷனுடைய பரிந்துரையை, மண்டல் கமிஷன் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இந்தியா முழுவதும் ஆய்வை நடத்தி, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், அந்த ஓபிசி அப்படின்றதுல யாரெல்லாம் வராங்க, அவங்கெல்லாம் எப்படி சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கி இருக்காங்க, ஏன் அவங்க சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கி இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்களுடைய பின்தங்கல் இருக்குது, எந்த மோசமான நிலையில் அவங்க இருக்காங்க அப்படின்றத ஆய்வு செய்து அந்த பரிந்துரையை சமர்ப்பிக்கிறார்கள். அப்படி சமர்ப்பித்த பரிந்துரையை ஒரு 10-12 வருடங்களுக்கு எந்த பிரதமருமே அமல்படுத்த தயாராகவே இல்லை. இடஒதுக்கீடு 27% நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓபிசி மக்களுக்கு. ஒன்றிய அரசினுடைய வேலை வாய்ப்புகள், பணியிடங்கள், கல்வியில் யாருமே தயாராக இல்லை. அப்போ தமிழ்நாட்டில் தான் மிகப்பெரிய கிளர்ச்சி நடக்குது. மண்டல் என்ன சொல்கிறாருன்னா, சென்னையில் பெரியார் திடலுக்கு வந்து நாங்கள் செய்கிறத செஞ்சிட்டோம்,
இதை அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு திக கிட்ட இருக்கு, திராவிடர் கழகத்துக்கிட்ட இருக்கு, தமிழ்நாட்டுக்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு. முத்தமிழறிஞர் கலைஞர் மிகப்பெரிய அரசியலில் அவர் இருந்தபோது முயற்சி எடுக்கிறாரு. இந்திரா காந்தி அம்மையார் கிட்டலாம் பேசுறாரு. அதற்கு பிறகும் திகவும் திமுகவும் தொடர்ந்து போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாத்தையுமே நடத்துறாங்க. சமூக தளத்தில் திராவிடர் கழகமும் அரசியல் தளத்தில் திமுகவும் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களை நடத்துறாங்க. விபி சிங் ஆட்சிக்கு வராரு. விபி சிங் என்னன்னு கேட்டிங்கன்னா பிஜேபியினுடைய ஆதரவு அன்னைக்கு இருக்கு. அப்போ விபி சிங் அவர்கள் மண்டல் கமிஷனை அந்த பரிந்துரையை அமல்படுத்தியதற்காக புரிஞ்சுக்கணும் நல்லா, பிஜேபி என்பது ஓபிசி மக்களுக்கு எவ்வளவு எதிரானது, எவ்வளவு ஆபத்தானது, நம்மளுடைய இடஒதுக்கீட்டும் சமூக நீதிக்கும் பிஜேபியை விட ஒரு ஆபத்து யாருமே இருந்துட முடியாது. நீ எப்படி ஓபிசி மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு கொடுக்கலான்னு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கி விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தவர்கள் இந்த பிஜேபி கூட்டம். அப்போ கலைஞர் என்ன பண்ணாருன்னா இதை அமல்படுத்தியதுக்காக விபி சிங்கை தமிழ்நாட்டில் அந்த முனையிலிருந்து தொடர்ந்து சிவப்பு கம்பளம் விரித்து அவருக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. ஊர்வலமாக விபி சிங்கை கலைஞர் கூட்டிட்டு வந்தார். அதற்கு பிறகு கலைஞருடைய ஆட்சி கலைக்கப்பட்டதுக்கு அதுவுமே ஒரு காரணமாக இருந்தது. ஆனாலும் அதை பற்றி கலைஞர் கவலைப்படவே இல்லை. அப்போ இடஒதுக்கீட்டில் மட்டும் கலைஞருடைய அத்தியாயம் இல்லை. நான் முன்னாடி சொன்னேன்ல ஒரு 3 ஸ்டோரி எப்படியெல்லாம் இவங்க தமிழ்நாட்டில் இருந்தாங்கன்னு. இப்படி ஒரு அடித்தட்டு மக்களையும் பள்ளிக்கூடத்துக்கு நீ வா, 1 கிலோமீட்டருக்கு நான் ஒரு தொடக்கப்பள்ளி இருக்கும், உனக்கு 3 கிலோமீட்டருக்கு உனக்கு ஒரு நடுநிலைப்பள்ளி இருக்கும், 5 கிலோமீட்டருக்கு உனக்கு ஒரு உயர்நிலைப்பள்ளி இருக்கும், 7-8 கிலோமீட்டருக்குள்ளே உனக்கு ஒரு மேல்நிலைப்பள்ளி இருக்கும், மாவட்டத்துக்கு ஒரு அரசு கலைக்கல்லூரி இருக்கும், ஒரு அரசு அறிவியல் கல்லூரி இருக்கும், பொறியியல் கல்லூரி இருக்கும், நீங்கள் படிக்க வாங்க என்ற அந்த துணிச்சலை கொடுத்ததின் மிகப்பெரிய பங்கு. இப்போ பள்ளி கல்விக்கு மிகப்பெரிய புரட்சி செய்தவர் காமராஜர் அப்படின்னா அதற்கு அடுத்திருந்த அந்த மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, கல்லூரி புரட்சியை, உயர்கல்வி புரட்சியை செய்தவராக கலைஞர் தான் இருக்காரு. அதற்கு அடுத்த கட்டமாக அந்த மண்டல் கமிஷன் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைங்கள் ஐஏஎஸ்ஸா ஐபிஎஸ்ஸா ஒன்றிய அரசினுடைய பணியிடங்களுக்கு குறைந்தபட்சமாவது போக முடியுதுன்னா அதுக்கு காரணம் அந்த இடஒதுக்கீடு. அப்போ கலைஞரையும் விபி சிங்கையும் நாம் நன்றி உணர்வோடு நினைத்து பார்க்கிறோம். தொடர்ந்து அதே வழியில் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி இன்னைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். அடிப்பட்ட மக்கள், அடிமைப்பட்ட மக்கள் கல்வி ஒன்றுதான் எங்களுக்கு ஆயுதம் அப்படின்னு கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற நாடுகளில் கல்வி என்பது பொருளாதாரத்துக்காக இருக்கலாம், கல்வி என்பது அவங்களுடைய கௌரவத்துக்காக இருக்கலாம், கல்வி என்பது பணம் இருக்குது அதனால் படிக்கிறேன்னு இருக்கலாம், கல்வி என்பது தொழில் மூலமாக பணம் ஈட்டுவதற்காக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கல்வி என்பது சுயமரியாதையின் பார்ப்பட்டது. அந்த சுயமரியாதை அடைவதற்காக படிக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுமே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிற்கு வருவார்கள். வர செய்வதற்கு பின்புலமாக இந்த திராவிடர் இயக்கம் இருக்கும். நன்றி. தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.